everyone, welcome back to our channel Curly Hair Girl. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து thumbnailலே நீங்க பார்த்திருப்பீங்க. வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்பா எப்படி பண்றதுன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So ஹேர் ஸ்பாக்கான க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஸ்டோர் பாட் தான். உங்களுக்கு வேணும், எனக்கு வந்து வீட்லயே பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீட்லயும் எப்படி வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஹேர் ஸ்பா பண்றதுன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடையில வாங்கின ஒரு ஹேர் ஸ்பா வச்சு தான் வீட்டுல நம்ம அதை எப்படி பண்றது. ஏன்னா நம்ம பார்லர்ல பண்ணும்போது அதோட லைக் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். நம்ம வீட்லயே கூட வந்து நம்மளுக்கு ஹேர் ஸ்பா பண்ணிக்கலாம் க்ரீம் வச்சு. ஸோ அதை எப்படி பண்றதுதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ரீம் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரியலோட ஹேர் ஸ்பா க்ரீம். நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிராண்ட் வந்து லைக் கரெக்டாக இருக்குது, செட் ஆகும், இல்லை நல்லா இருக்குது, இல்லை பக்கத்தில் கிடைக்கும், அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து லாரியலோட ஹேர் ஸ்பா தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சியூல், ஆலிவ் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில். உங்களுக்கு இன்கேஸ் இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், என்ன ஆயில் வேணால் நீங்கள் சப்ஸ்டியூட் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் விட்டமின் இ கேப்சூல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அப்ளை பண்ணோம். பிகாஸ் நம்ம பார்லர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பட் நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால நம்மக்கிட்ட க்ரீம் தான் இருக்கும். அந்த சொல்யூஷன் நம்ம வச்சுருப்போமான்னு தெரியாது. வச்சிருந்தா இட்ஸ் குவைட் ஃபைன், நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், என்னோட காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து செப்பரேட் பண்ணணும். லைக் வந்து நீங்கள் ஈக்குவலாகவும் எடுத்துக்கலாம், ஆரல்ஸ் வந்து ரேண்டமாகவும் எடுத்துக்கலாம். நான் சும்மா ரேண்டமாக எடுத்துக்கிறேன். ரேண்டமாக எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. லைக் இந்த மாதிரி ஒரு கிளட்ச் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி டீடாங்கிள் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு மறுபடியும் ஒரு வாட்டி நான் சும்மா டீடாங்கிள் பண்ணுறேன். பிகாஸ் என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரிஸியாக இருக்கு இப்போ. ஸோ எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, இதை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இந்த ஒரு சைடு மட்டும்தான் இப்போ நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். லைக் கொஞ்சமாக முடி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக வெட் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்பா க்ரீம் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ கண்டிஷனர் எப்படி நம்ம வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாதுலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கிடையாது. ஸ்பா க்ரீம் பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களோட ஸ்கேல்பில் வச்சே வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நல்லா இதை வந்து வெட் பண்ணிட்டேன் இந்த ஹேரை. ஓகேங்களா, நல்லா பாருங்க, எல்லா இடத்துலையும் அந்த வெட்னஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ த்ரூ அவுட் த எண்ட் நம்மளுக்கு வந்து அந்த வெட்னஸ் இருக்கணும். இப்போ இந்த க்ரீம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த க்ரீம்ல இருந்து கொஞ்சமாக நம்ம கையில் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வரணும். ஸோ ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரீமை வந்து நம்மளோட எல்லா ஹேர் ஃப்ரம் ரூட்டில் இருந்து கீழே வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கணும். ஸோ இந்த சைடு நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சைடும் டீடாங்கிள் பண்ணிவிட்டு நான் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீம் வந்து ஈவனாக வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பா பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரிஸியாக ட்ரையாக ஹேர் இருந்துச்சுன்னா மாய்ஸ்சரைசராக இருக்கும், ஒரு லைக் நல்லா ஷைனியாக இருக்கும். ஆல்சோ ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு அது வந்து ரெகுலராக ஸ்பா பண்ணுறதுனால நமக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லேருந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்துட்டு நல்லா ஒரு பேக் மாதிரி பேக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஹேர் ஃபுல்லாக நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இது முடிச்சோடனே நம்மளுக்கு பார்லரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமிங் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால இப்போ நம்மளால் ஸ்டீம் பண்ண முடியாது. இஃப் உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் ஒரு ½ அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. ½ அன் ஹவர் கழிச்சு
திருப்பி உங்களுக்கு வேணும், உங்களுக்கு நீடட் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி ஹேர் வாஷ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இது வந்து நம்ம ஹேரில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஹேர் ஆயில் நீங்கள் வச்சுட்டு ஹேர் ஸ்பா பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஸ்பா க்ரீம் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணால் போதும். ஷாம்பு போடணும்னு நெசசிட்டி கிடையாது. இதே இன்கேஸ் நான் பண்ண மாதிரி இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு போடணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் என்னோட ஹேரில் வந்து ஆயில் இல்லாத ஒரு ரீசனால தான் நான் ஸ்ப்ரே வச்சு, அதுவும் வீடியோக்காக தான் நான் ஸ்ப்ரே பண்ணது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி என்னோட ஹேரை நல்லா வெட் பண்ணிட்டு தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க, லைக் ஆயில் வைக்கல, ஸோ ஸ்பா பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்கள் தலையில் ஆயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஃபோர் டே ஆரல்ஸ் நீங்கள் ஸ்பா பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஷாம்பு போட்டு நல்லா உங்களோட ஹேரை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்பா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நான் ஒன்ஸ் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு இதை வாஷ் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹேர் வாஷ் எடுத்ததுக்கப்புறம் என்னோட ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ நான் எதுவுமே டீடாங்கிள் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, சீரம் அப்ளை பண்ணல. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், ஷைனிங்காக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.